ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பேட்ஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி பிரெட் க்ரம்ப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் க்ரம்ப்னா ஒன்றும் இல்லை, நம்ம நேவிகேஷனுக்கு கீழே ஒரு சப் நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டாக எந்த பேஜில் இருக்கோன்னு காட்டுக்க வேண்டி அதே தான். ஜஸ்ட் ஆட் அதை க்ரியேட் பண்ணது நம்ம என்ஏவி ஆட் பண்ணுறோம். ஏரியா லேபிளில் பிரெட் க்ரம்ப் கொடுத்துட்றோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஓஎல் கிளாஸ் ஆட் பண்ணுறோம். இதில் கிளாஸ் பிரெட் க்ரம்ப் தான். CRUMB பிரெட் க்ரம்ப் ஆட் பண்ணிவிடுங்க. உள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணுறோம். எத்தனை வேணுமோ அத்தனையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு கிளாஸ் பிரெட் க்ரம்ப் ஐட்டம், பிரெட் க்ரம்ப் ஐட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் தான் இருக்குது. அதனால் ஹோம் பேஜிலே இருக்கனால நம்ம லிங்க் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதில் கரண்ட் பேஜ் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. நான் ஒரு ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். கரண்ட் பேஜில் இந்த பேஜ் தான் கரண்ட் பேஜுங்கிறத காட்ட வேண்டி. இப்போ பார்த்தீங்களா, இது எபவுட் பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுருங்களேன். இப்போ காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். இதில் எபவுட்னு கொடுத்துடுறோம். இப்போ எபவுட் பேஜ் க்ரியேட் பண்ணணுன்னா சேம் தான். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இதில் எபவுட்னு கொடுத்துட்றோம். அதே போல் இதில் உள்ள ஆக்டிவ் கிளாஸ் எடுத்துக்கிறோம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் நம்ம ஆக்டிவ் கிளாஸ் கொடுத்துட்டு ARIA கரண்ட்டு கரண்ட்டு கொடுத்துட்டு பேஜுன்னு கொடுத்துடணும். இவ்வளோ ஆட் பண்ணணும். இதே இதுதான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். அது எந்த கரண்ட் பேஜுக்கு மட்டும்தான் இந்த மாடலில் கொடுக்கணும். வேறு பேஜுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போ ஹோம் பேஜ், இப்போ எபவுட் பேஜுக்கு போகிறோன்னு வச்சுருக்கணும். ABOUT.html. இப்போ பார்த்திங்கன்னா இதில் URL இல்லை. இப்போ இருக்குது கரண்ட் பேஜுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஹோம் பேஜுக்கு போனோன்னா இதை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகணும். அதுக்காக வேண்டி நம்ம இதில் ahref ஆட் பண்ணுறோம். ahref = இந்த ஸ்லாஷ் ஹோமுக்கு அடுத்து கொடுத்துக்கணும். இதில் index.htmlன்னு ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ about.html இருக்குது. இங்கே கிளிக் பண்ணியாச்சுன்னா index.html போகும். இது என்ன ஒரு லெவல் இருக்குன்னு வச்சுடுங்களேன். இப்போ இதில் ஒரு பேஸ்ட் பண்ணுறேன். இது கம்பெனின்னு வச்சுவிடுவோம். இப்போ எபவுட்டில் கம்பெனி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போது ஆக்டிவை லாஸ்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இதில் கம்பெனின்னு மாற்றிடுறோம். கம்பெனின்னு மாற்றிக்கிட்டோம்.
இதில் கரண்ட் பேஜை எடுத்து விட்ரும். இப்போ இதில் கம்பெனி பேஜை ரன் பண்ணுறோம். இப்போ எபவுட்டுக்கு URL இல்லை, இதுக்கு ஹோமுக்கு URL இருக்குது. ஹோமை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். எபவுட்டுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த /a வந்து எபவுட்டுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து index.html கிடையாது, about.html. இப்போ பார்த்தீங்களா, இப்போ கம்பெனி பேஜில் இருக்குது. எபவுட்டில் கிளிக் பண்ணால் எபவுட் பேஜுக்கு போகுது. ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகுது. இதே இது டைரெக்டாக ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடும். இப்படி தான் Breadcrumb க்ரியேட் பண்ணுறது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த Bootstrapல் டாக்ஸில் காம்போனன்ட்ஸில் Breadcrumbனு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.